Hello friends, vanakkam and welcome to Tamil Pangu Sandai. இந்த வீடியோல சில இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம BPCL ஓட அப்டேட்ட பார்க்கலாம். சோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். BPCL ல கவர்மெண்ட் வந்து பிரைவேடைசேஷன் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கண்ட்ரியோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த BPCL. அண்ட் இந்த BPCL ல கவர்மெண்ட்க்கு கிட்டத்தட்ட 52.98% ஸ்டேக் வந்து இருக்கு. அண்ட் இந்த 52.98% ஸ்டேக்கோட மொத்த வர்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 crores வரும். அண்ட் ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து இந்த வருஷத்தோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கோல் வந்து கிட்டத்தட்ட 2.1 lakh crores வச்சிருக்காங்க. ஸோ இந்த BPCL ஓட 52.98% ஸ்டேக்கை வித்தா மட்டும்தான் இந்த கோலை வந்து கவர்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த BPCL ஓட ஸ்டேக் வந்து வாங்குறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா பிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த கம்பெனிஸ் வந்து இந்த BPCL ஓட ஸ்டேக் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்க வந்து EOI ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது EOI அப்படின்றது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட டெட்லைன் பாத்தீங்கன்னா 4வது வாட்டியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு ஒரு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, சொல்லிக்கிற மாதிரி எந்த கம்பெனியும் வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு காரணம் வந்து முக்கியமா இந்த டைமிங்கை தான் சொல்றாங்க. அதாவது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல குறிப்பா ஆயில் ரிலேட்டடான செக்டர் எல்லாமே ஓரளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனியா இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு முன் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லாஸ்ட் டைம் வந்து டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்றப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் காட்டுற சில பார்ட்டிஸ் வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இப்ப இருக்கிறதுனால இதோட டெட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதா சொல்றாங்க. அண்ட் கடைசியா வந்து இந்த EOI அதாவது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட டெட்லைன் வந்து இன்னையோட முடியுது. அதாவது November 16th முடியுது. ஸோ இன்னொரு வாட்டி டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்றதை பத்தி கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ அப்படி பாக்குறப்போ இன்னும் ஃபியூ டேஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து EOI அதாவது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ இந்த BPCL ஸ்டேக் வந்து ஒருவேளை பிரைவேட் வந்து வாங்குறாங்கன்னா இது வந்து BPCL ஸ்டாக்குக்கு பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் ஆகுறப்போ அதோட ஆப்ரேஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவே ஒரு கம்பெனி வந்து பிரைவேட் கீழே ஒர்க் ஆகுறப்போ ஆக்சுவலா அந்த கம்பெனியோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து அன்லாக் பண்ற விதமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த கம்பெனியோட ஸ்டேக் வந்து பிரைவேட்டுக்கு போச்சுன்னா இந்த BPCL ஸ்டாக்குக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். அண்ட் அதனால தான் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து இவங்க பிட் பண்ண போறாங்க அவங்க பிட் பண்ண போறாங்கன்னு வந்த அப்டேட்ஸ்னால BPCL ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்டா இருந்தது. ஆனா எப்போ வந்து இதோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டெட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாங்களோ அப்போ வந்து சாலிடா யாருமே பிட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தினால தான் பாத்தீங்கன்னா நெகட்டிவா ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து கடைசியா இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட டெட்லைன் வந்து இன்னையோட முடிஞ்சதுனால இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு வந்து நிஜமாவே ஏதாவது நல்ல கம்பெனிஸ் வந்து பிட் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்படி ஒருவேளை பிட் பண்ணிருந்தாங்கன்னா BPCL வந்து பாசிட்டிவா இருக்கும். அண்ட் ஒருவேளை யாருமே பிட் பண்ணலன்ற அப்டேட் வந்ததுன்னா BPCL வந்து ரொம்பவே நெகட்டிவா ரியாக்ட் பண்ணும். ஆனா இந்த பிட்டிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸா நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிட்டர்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த பிட்டர்ஸ் எல்லாமே பிட் பண்ணாங்களோ அவங்கள இருந்து குவாலிஃபை பிட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த குவாலிஃபைடு பிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபினான்ஷியலா பிட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா பாக்குறப்போ BPCL அடுத்து யார் பிட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு அப்டேட் வந்ததுன்னா அது ரிலேட்டடா BPCL வந்து ரியாக்ட் ஆகும். ஆனா லாஸ்ட் 1 month-ஆவே பாத்தீங்கன்னா BPCL வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து BPCL வந்து பிட் பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தான் வந்து பிரைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து யாரும் பிட் பண்ணலன்ற ஒரு அப்டேட்டோ இல்ல மறுபடியும் வந்து டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்றோன்ற ஏதாவது ஒரு அப்டேட் வந்ததுன்னா BPCL வந்து ரொம்பவே நெகட்டிவா ரியாக்ட் ஆகுன்றது நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 ஏசியா பெசிபிக் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா அதாவது சைனா, ஜப்பான், இந்தோனேஷியா, மலேசியா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இப்படி 15 ஏசியா பெசிபிக் நேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா RCEP அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த 15 நேஷனும் இருக்கிற இந்த RCEP பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 220 crore பாப்புலேஷனை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த RCEP-ல பாத்தீங்கன்னா 16 கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு இருந்தாங்க. ஆனா ஒரு கண்ட்ரி வந்து இதுல இருந்து வெளியே வந்துட்டு வெறும் 15 கண்ட்ரிஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு கண்ட்ரி யாரு வெளியே வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்தியா ஏன் வந்து இந்த RCEP அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்னதுன்னா ஒரு 2 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த 2 கண்ட்ரீஸ்க்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இம்போர்ட் டியூட்டிஸ் அது மாதிரிலாம் போட மாட்டாங்க. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா
இன்னொரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து கூட்ஸ் வந்து இம்போர்ட் ஆகுதுன்னா அந்த கூட்ஸ்க்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போர்ட் டியூட்டின்ற மாதிரி கொஞ்சம் டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா எப்போ வந்து ஒரு 2 கண்ட்ரிஸ் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாங்களோ அப்ப அந்த கண்ட்ரில இருந்து இம்போர்ட் ஆகிற கூட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஒரு டியூட்டிஸும் போட மாட்டாங்க. அண்ட் இதுதான் வந்து பொதுவா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த RCEPல பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸோட கண்டிஷன்ஸையும் தாண்டி சில ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸும் இந்த RCEPல இருக்கு. அந்த சில கண்டிஷன்ஸ்ல இந்தியா பாத்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அந்த சில கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இந்தியா போன வருஷமே இந்த RCEPல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்படி இந்தியா ஹைலைட் பண்ண அந்த கண்டிஷன்ஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின். அதாவது ஒரு பொருள் வந்து எந்த கண்ட்ரில இருந்து இம்போர்ட் ஆகுதோ அந்த கண்ட்ரிக்கு சில ரூல்ஸ் வச்சிருப்போம். அண்ட் அதே போல இன்னொரு கண்ட்ரிக்கு இன்னொரு ரூல்ஸ் வச்சிருப்போம். ஆனா சைனா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா வேற கண்ட்ரி வழியா அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இதனால சைனாவோட சீப் ப்ராடக்ட்ஸ் மேல நம்மளால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியாத மாதிரி போகும். அடுத்து பாத்தீங்கன்னா பேஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி. அதாவது இந்த அக்ரிமெண்ட்ல வந்து 2014ல நம்மளோட கஸ்டம்ஸ் டியூட்டி எப்படி இருந்ததோ அதை வந்து பேஸா வச்சு தான் வந்து இந்த அக்ரிமெண்ட்லயும் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸா தான் வந்து நிறைய கூட்ஸோட கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த RCEP வந்து 2022ல இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா 2014ஓட கஸ்டம் டியூட்டியை வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இதை ட்ரேட் பண்றதுன்றது ரொம்பவே மோசமானது. ஸோ 2019ஓட கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து பேஸா வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சில கண்ட்ரியோட இம்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த RCEP கண்ட்ரிஸ்க்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனோட பெனிஃபிட்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் வந்து நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா பை டிஃபால்ட்டா வந்து இந்த RCEPல சைன் போடுற எல்லா கண்ட்ரிஸ்க்குமே வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனோட பெனிஃபிட்ஸை கொடுக்கணும் அப்படின்றது இந்தியாவுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா இந்தியா பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனோட பெனிஃபிட்ஸை வந்து சில ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதனால இந்த கிளாஸை வந்து இந்தியா அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே போல இந்த அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட ஸ்டேட்டோட முனிசிபல் கார்பரேஷனும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்தியா வந்து இதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா இந்தியா பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஹெட்டோ இல்ல சென்ட்ரோட ஹெட்டோ மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ முனிசிபல் கார்பரேஷனும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை டிஃபைன் பண்றதுன்றது இந்தியா வந்து ஒத்துக்கல. ஸோ இப்படி இந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த RCEPல வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க வருவோம். ஸோ இப்போதைக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாமே இருக்கிறதுனால நாங்க வந்து இந்த RCEPல இருந்து வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி போன வருஷமே வந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனை விட இந்த RCEPல சேர்ந்தா சைனாவோட தலைமையை வந்து ஏற்கிற மாதிரி வந்துருன்றதுனாலயே பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மோஸ்ட்லி இதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே போல இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்ல நம்ம இந்தியா மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதை விட சைனாவோட சீப் இம்போர்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம கண்ட்ரிஸ்க்கு வந்து ஃப்ரீயாவே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலே பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த RCEPல சைன் போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா மற்ற கண்ட்ரிஸ் ஆன ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ஈவன் ஜப்பானும் பாத்தீங்கன்னா இந்த RCEPல வந்து சைன் போட்டிருக்காங்க. அவங்க இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல சப்ளை செயின் எல்லாமே ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கு அண்ட் எக்கனாமியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸோ இந்த RCEPன்ற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல வந்து சைன் போட்டதுனால இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இம்பாக்ட் ஆன எக்கனாமி வந்து ஓரளவுக்கு ரீபவுண்ட் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால தான் பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்ல நாங்க சைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் நம்ம இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதாவது பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருந்து நம்மளோட எக்கனாமி வந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். ஆனா RCEP மெம்பர்ஸ் வந்து இந்தியா மறுபடியும் வந்து சேர்ந்தா நாங்க சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அடுத்த யூரோப்பியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ இல்ல USA-ஓட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லோ ஜாயின் ஆகிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதனால தான் பாத்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரொம்பவே பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து வந்து வோடஃபோன் ஐடியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலா வோடஃபோன் ஐடியா பாத்தீங்கன்னா அவங்களோட டாரிஃப் வந்து ஹைக் பண்ணுவாங்கன்னு சில ரூமர்ஸ் வந்து முன்னாடி வந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்போ எக்கனாமிக் டைம்ஸ்ல வோடஃபோன் ஐடியா அவங்களோட டாரிஃபை வந்து 15 to 20% ஹைக் பண்ணுவாங்கன்ற மாதிரி நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து வோடஃபோன் ஐடியாவுக்கு க்ளோஸா இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து சொன்னதா சொல்றாங்க. அண்ட் இந்த டாரிஃப் ஹைக் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்ட்லயோ இல்ல 2021 இயர்லியோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் ஆக்சுவல் லாஸ்ட் Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா வந்து பாரதி ஏர்டெல் அண்ட் ஜியோ விட முன்னாடியே நாங்க வந்து டாரிஃப் ஹைக் ஏத்துறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல தான் பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெலும் ஜியோ வந்து இப்போதைக்கு டாரிஃப் ஹைக் ரிலேட்டடா வந்து சைலண்டா இருக்காங்க.
அண்ட் போன வருஷம் அதாவது டிசம்பர் 2019லே பார்த்தீங்கன்னா 3 டெலிகாம் கம்பெனிஸும் வந்து டேரிஃப் ஹைக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா வந்து நவம்பர் 2019ல அதாவது ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேரிஃப் ஹைக் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 1 மந்த் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஜியோவும் பாரதி ஏர்டெலும் வந்து 2019 டிசம்பரில் வந்து டேரிஃப் ஹைக் பண்ணாங்க. அண்ட் ஈவன் பாரதி ஏர்டெலும் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கேஷன்ஸில் வந்து இந்த பேஸ் ரேட்டுன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னொரு டேரிஃப் ஹைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பாரதி ஏர்டெல் மோஸ்ட்லி யார் முதல்ல டேரிஃப் ஹைக் பண்ணுவாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் ஜியோ வந்து டேரிஃப் ஹைக் ஏற்றின பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாரதி ஏர்டெல் வந்து அவங்க டேரிஃப் ஹைக் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அண்ட் சில ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% டேரிஃப் ஹைக் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து 2 ஸ்டேஜஸாக பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து 15% வந்து டேரிஃப் ஹைக் ஏற்றுறதுக்கு இன்டர்னலாக டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலாக வோடஃபோன் ஐடியா இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா டேரிஃப் ஹைக்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆனால் டேரிஃப் ஹைக் பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கோ இல்லை ஜியோக்கோ ஜம்ப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்படி வோடஃபோன் ஐடியா வந்து டேரிஃப் ஹைக் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து மற்ற நெட்வொர்க்ஸுக்கு ஜம்ப் பண்ணாங்கன்னா அது ஏர்டெலுக்கு தான் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ட்ராயோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020லேயே வோடஃபோன் ஐடியா வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து லூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வோடஃபோன் ஐடியா அவங்களோட டேரிஃபை ஏற்றுறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸோட பல்ஸை வந்து சென்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த டேரிஃப் ஹைக்குன்றது ஓரளவுக்கு 2 முனை கத்தி மாதிரி எந்த பக்கம் போனாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆபத்தாக தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்றத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்து ஃபைனலாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்துடலாம். நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 12,700ல் பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,880ல் பார்க்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 27,900ல் பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 28,750ல் பார்க்குறேன். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.